நாரதர் ஒரு முறை ஒரு காட்டுக்குள்ளே ஒரு குளத்தங்கரையிலே நிற்கிறார். அவருக்கு பக்கத்திலே திருமால் நிற்கிறார். இவர் அப்பொழுது நாராயண நாராயணா என்று சொல்கிறவர். ஆகவே திருமால் பக்கத்திலே நின்று கொண்டிருந்தார். இந்த பக்கத்திலே நாரதர் நின்றார். முன்னுக்கு ஒரு குளம். நாரதர் திருமாலை பார்த்து, சுவாமி, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்தை உங்களிடம் இப்பொழுது கேட்கப் போகிறேன் என்றார். திருமால் சிரித்தார். நாரதா, நீ எப்பவும் கோளாறு பண்ணுகிறவன், இப்பவும் கோளாறு பண்ண போகிறாயா? உண்மையாக கேட்கிறாயா? சாமி, சத்தியமாக கேட்கிறேன், எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா சந்தேகம், சொல். எந்த தத்துவத்தை படித்தாலும் மாயை மாயை என்று ஒரு சொல்லை சொல்கிறார்களே, அது மாயை இது மாயை என்கிறார்களே. போதாக்குறைக்கு சினிமா பாட்டு காரணம், எல்லாம் மாயை தானா என்று பாடுகிறானே, இது என்ன சார் சாமி, இந்த மாயை என்றால் என்ன என்று கேட்டார். பெருமாள் சிரித்தார். நாரதா, அதை விடு, நாங்கள் வேற ஏதாவது பேசுவோம் என்றார். அதை விடு, நாங்கள் வேற ஏதாவது பேசுவோம் என்றார். நாரதர் விட்டமாடில்லை. சுவாமி, அந்த பேச்சு வேண்டாம், இப்போ ரொம்ப நாளாக இருந்த சந்தேகம் இன்றைக்கு உங்களிடம் கேட்க வேண்டும் என்று கேட்டுவிட்டேன். மாயை என்றால் என்ன சொல்லுங்கள். இப்போ திருமால் திருப்பியும் சொன்னார். நாரதா, தேவையில்லாத வேலைகள் எதுக்கு? காடு இங்கே பார், என்ன அழகாக இருக்கிறது, கிளிகள் இருக்கின்றன, குயில்கள் இருக்கின்றன, எல்லாம் சந்தோஷமாக இருக்குது, இதை அனுபவிப்போம்டா, இது என்னத்துக்கு இதை இப்போ கேட்கிறாய்? சாமி, நீங்கள் தப்பாக பார்க்குறீர்கள், இன்றைக்கு சொல்லாமல் உங்களை விடமாட்டேன். மாயை என்றால் என்ன எனக்கு சொல்லுங்கள். திருமால் கேட்டார். இப்போ கட்டாயமாக சொல்லத்தான் வேணுமா உனக்கு? வேற எதற்காக கேட்கிறேன்? சொல்லித்தான் ஆக வேண்டும். மாயை என்றால் என்ன? சரி, நீ இவ்வளவு கேட்கிறபடியால் உனக்கு நான் அதை சொல்ல போகிறேன். ஒரு குரு மாணவனுக்கு உபதேசம் பண்ணுறது என்றால் மாணவன் சுத்தமாக இருக்க வேணும். ஆகவே நீ இந்த குளத்திலே இறங்கி குளிச்சுட்டு வெளியில் வா, குளத்தில் இறங்கி குளிச்சுட்டு வா, நான் உனக்கு உபதேசம் பண்ணுகிறேன் என்றார். இதோ குளித்து விட்டு வருகிறேன் என்று வீணையை பக்கத்தில் கழட்டி வச்சார். கழட்டி வச்சுட்டு ஓடி போய் குளத்திலே இறங்கி ஒரு முக்கு முக்கினார், 2ஆம் முக்கு முக்கினார், 3ஆம் தரம் அப்படி மூழ்கி எழும்புகிறார். பெருமாளை காணவில்லை, வீணையை காணவில்லை, வீணையை காணவில்லை, பெருமாளை காணவில்லை. உள்ளே மூழ்கி எழுந்த நாரதர் ஒரு அழகான பெண்ணாக எழும்பினார், பேரழகியாக எழும்பினார். நாரதருக்கு தான் நாரதர் என்றதே மறந்து போச்சு. ரொம்ப அழகான பெண்ணா அப்படியே வெளியில எழும்பி வந்தார். அந்த நேரம் பார்த்து அந்த நாட்டினுடைய அரசன், இளவரசன் வேட்டைக்காக காட்டுக்குள்ளே வந்தான். அப்படி வந்தவுடனே அந்த நேரம் பார்த்து தான் இவள் மூழ்கி எழும்பினாள். அதை பார்த்துட்டான் அவன். அவனுக்கு இவள் அழகில மயங்கி போய்விட்டான். உடனே கிட்டையில் வந்து, பெண்ணே, நான் உன்னை திருமணம் செய்ய விரும்புகிறேன், செய்கிறாயா என்று கேட்டார். இவருக்கு நாரதர்ன்றது மறந்து போச்சு. இவருக்கு அந்த இளவரசனை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம். சரி, நான் உங்களை திருமணம் செய்கிறேன் என்றால் அவனை அழைத்து கொண்டு போய் அரண்மனையிலே பெரிய திருமணம், கல்யாணம் பண்ணி வைத்தார்கள். அதுக்கு பிறகு அந்த இளவரசன் சக்கரவர்த்தி ஆனான். இந்த பெண்ணுக்கு 5-6 பிள்ளைகள் பிறந்தார்கள். எல்லாரும் வளர்ந்தார்கள். குடும்பம் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் ராசா காட்டுக்கு வேட்டையாட புறப்பட்டான். அந்த காலத்திலே காட்டிலே மிருகங்கள் அதிகரித்து விட்டால் அரசர்மார் போய் அதை அழித்து கொஞ்சம் அந்த மிருகங்களுடைய தொல்லையை குறைப்பார்கள். மக்கள் வந்து முறையிட்ட உடனே அரசன் புறப்பட்டான். அப்போது ராணி கேட்டா, எங்கே புறப்பட்டுட்டீங்கன்னு கேட்டாள். நான் வேட்டையாட காட்டுக்கு போகிறேன். சுவாமி, எனக்கு ரொம்ப நாளாக காட்டுக்கு வேட்டையை பார்க்க வேணும் என்ற ஆசை, என்னையும் அழைத்து போகிறீர்களா என்று கேட்டார். ஒரு பெண் கேட்டால், ஆம்பளை மறக்கவா முடியும்? உடனே இந்த அரசனன் சொன்னான், அதற்கு என்ன, வா, குடும்பமாக போவோம், பிள்ளை குட்டிகள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு, வளர்ந்த பையன்கள் பெண்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு காட்டுக்கு போனார். காட்டுக்கு போனால் அந்த காட்டினுடைய மத்தியிலே ஒரு குளம். இந்த குளத்துக்குள்ளே தான் முந்தி நாரதர் மூழ்கி எழும்பினார். இந்த குளத்தை கண்ட உடனே இந்த பெண்ணுக்கு, இந்த அரசனுடைய மனைவிக்கு ஒரு ஆசை வந்தது. அரசனை பார்த்து கேட்டால், சுவாமி, நான் இந்த குளத்திலே குளிக்க வேணும் என்று ஆசைப்படுகிறேன், குளிக்கட்டுமா என்று கேட்டாள். நீ நினைத்து ஒன்றும் நடக்காதா, தாராளமாக குளிக்கலாம் என்றார் இவர். உடனே அங்கே இருந்தவர்கள் வேலை போட்டார்கள். எல்லாம் போட்டு அரசி குளிக்கிறதுக்குரிய ஒழுங்கு செய்தார்கள். இந்த அரசி வந்தால் உடைகளை எல்லாம் கலைத்து வைத்துவிட்டு அந்த குளத்துக்குள்ளே இறங்கி ஒரு தரம் மூழ்கி எழும்பினாள், 2ஆம் தரம் மூழ்கி எழும்பினாள்,
மூன்றாந்தரம் ஒளி எழும்புகிற பொழுது நாரதரா எழும்பினார். எழும்பின உடனே இவருக்கு நாரதர் வீணையெல்லாம் அந்தபடி கிடக்குது, அதெல்லாம் பார்க்க இல்லை. ஐயோ, என் கணவனை காணவில்லையே, என் பிள்ளைகளை காணவில்லையே என்று இவர் ஓலமிட்டு அழுதார். அப்போ திருமால் பக்கத்திலிருந்து சிரிச்சிட்டு, நாரதா, இதுக்குத்தானே இந்த வேலை வேணாம் என்று சொன்னேன், இதை கேட்காதே என்று சொன்னேன். இப்போ நீ அழுகிறாயே, கதறி கதறி அழுகிறாயே, கணவன் பிள்ளை என்று. நீ என்ன கேட்டாய்? மாயை என்றால் என்னவென்றா கேட்டாய்? இதுதானடா மாயை என்றாராம் திருமால். உங்களுக்கு புரிகிறதா? இந்த மாயைக்குள்ளே தான் நாங்களும் நாரதர்கள் தான். ஒவ்வொரு வடிவத்திலே இருந்து அவர் பாசம் இவர் பாசம் என்று அகப்பட்டு கொண்டு நிற்கிறோம். இந்த பாசத்திலே இருந்து நாங்கள் விடுபடுவதுதான் முக்கியம். அதற்கு என்ன தெரிய வேண்டும் என்றால், இந்த ஒன்றும் நிலைக்காது என்ற உண்மை தெரிய வேண்டும். அதனாலே ஞானத்திலே முதல் அதிகாரம் நிலையாமை. இப்போ இந்த சால்வையை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அண்மையில தான் வாங்கினது. அதனாலே திருவள்ளுவர் சொன்னார், இந்த நிலையாமையை உணர்ந்து விட்டால்தான் அதற்கு பிறகு நமக்கு அடுத்த நிலைக்கு நாங்கள் போகலாம். எது நிலையாது என்று கேட்டால், இந்த நம்முடைய பற்று பெருகி இருக்கிற விஷயம் ரெண்டு. ஒன்று செல்வத்திலே பற்று, மற்றது இந்த உடம்பிலே பற்று. இந்த ரெண்டு பற்றும் முதல் முக்கியமாக விட வேண்டும். செல்வத்திலே இருக்கிற பற்று லேசில் போகாது. அதுக்கு திருவள்ளுவர் ஒரு உவமை சொல்லுகிறார், கூத்தாட்டு குழாம் நிறைந்தற்றே போக்கும் அது இழிந்தற்றே என்றார். உங்களுக்கு இது விளங்கி இருக்காது, நான் விளங்கப்படுத்துகிறேன். செல்வம் ஒருவனுக்கு வருவது இருக்கிறதே, விதி இருக்கும் மட்டும் செல்வம் வரும். அவன் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். அதை தொடுவான், இதை தொடுவான், அந்த வியாபாரத்திலே முதல், இந்த வியாபாரத்தில் எல்லாம் வரும். அது என்ன அர்த்தம் என்றால், இது வரைக்கும் இவனுக்கு நல்விதி நல்ல பலன் செய்துவிட்டு வந்திருக்கிறான், காசு வந்து கொண்டே இருக்கிறது. எப்போ அந்த விதி முடியுதோ வந்ததெல்லாம் போயிடும். அனுபவஸ்தர்களுக்கு தெரியும், எப்போ அது முடிகிறதோ அப்போ வந்ததெல்லாம் போயிடும். திருவள்ளுவர் அதற்கு ஒரு உவமை சொல்லுகிறார். என்ன உவமை சொன்னார்ன்றா, நமக்கு எல்லாம் புரிகிற உவமை. தியேட்டருக்கு கூட்டம் வர்ற மாதிரி பணம் வருமென்றார். அது என்ன சார் தியேட்டருக்கு கூட்டம் வர்ற மாதிரி? தியேட்டருக்கு கூட்டம் வர்ற மாதிரி விதி இருக்கும் மட்டும் பணம் வரும். விதி முடிஞ்சோடனே தியேட்டரை விட்டு மக்கள் போகிற மாதிரி வந்த பணம் எல்லாம் போயிடும் என்றார். பரிமேலழகர் அதுக்கு விளக்கம் எழுதுகிறார். தியேட்டருக்கு கூட்டம் எப்படி வரும் சொல்லுங்க பார்ப்போம். 6 மணிக்கு ஷோ, ரொம்ப ரசிகன் 4 மணிக்கே வந்து உட்கார்ந்துருவான். இன்னும் கொஞ்சம் பேர் 5 மணிக்கு வருவார்கள், கொஞ்சம் பேர் 5:30க்கு வருவார்கள், 5:45க்கு வருவார்கள்.